எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரெயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சாட்சி உண்டு, வாழ்ந்தார் என்று சாட்சி உண்டு, மரித்தார் என்று ராஜாக்களே சாட்சி கொடுக்கிறார்கள். உயிர்த்தார் என்பதற்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள். 2000 வருஷம் ஆனாலும், இன்னும் 4000 வருஷம் ஆனாலும், லட்சம் வருஷமானாலும் இந்த சாட்சி உள்ள வார்த்தையை கேட்டு, எதுக்காக இந்த சாட்சி? சாவுக்கு சாவு மணி அடித்த சாட்சி. இயேசு தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை சகித்து தேவனுடைய வலதுபட்சத்தில் உட்காரும்படி அதிகாரம் பெற்றார். ஆகவே மேகம் போன்ற திரளான சாட்சி. இயேசுக்காக கோடிக்கணக்கான ஜனங்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஏன் அப்படின்னா, மரணமே இல்லாத மறு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மரணத்தோடு மறைஞ்சு போகிற வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்ம சுதந்திரிக்கும் போது இந்த மரணத்தை குறித்து பயம் கிடையாது, அவமானம் கிடையாது, சகிக்கிறோம். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல காரியங்கள், சாத்தான், பிசாசு, வலு சர்ப்பம், ராஜாக்கள், அதிகாரிகள், பார்வோன், எத்தனையோ மனிதர்கள், அரசாங்கம், இப்படி மக்களை பலவிதமான பாடுகள் வைத்தாலும் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்கு நியமித்த விசுவாச ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே வேதத்தில் இருக்கிற ஆயிரம் சாட்சி அல்ல, மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இந்த உலகத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஆயிரம் சாட்சி உண்டு. சாட்சி அதுதான் நம்ம பேச்சு, அதுதான் மூச்சு, வரும் நமக்கு நித்திய ஆட்சி. இந்த பேச்சு, இந்த சாட்சியும் விசுவாசிக்கும் போது நமக்கு தெரியும் பரலோக காட்சி. ஆகவே காட்சியை கண்டு சாட்சியாய் வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்காகத்தான் இந்த வேதத்தை தேவன் சாட்சி கொடுத்து, தன்னுடைய வார்த்தை குறித்து, தன்னுடைய திட்டத்தை குறித்து, தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து ஆயிரம் மனிதர்கள் சாட்சி சொன்னார்கள். பொய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர்கள் கண்டார்கள், இயேசுவோடு இருந்தார்கள், இயேசு உயிர்த்ததை கண்டார்கள். ஆகவே சாட்சி சொல்லும்படியாய் தேவன் வைத்தார். 2 சாட்சிகள் அல்ல, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்குது. ஆகவே இந்த நாளில் பாவத்தையும் சாபத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகாரத்தையும் தள்ளி விட்டு நமக்கு நியமித்த விசுவாச ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேத சாட்சியை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம், நித்தியத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.